வழக்கமாக ஐபிஎல் போட்டிகளுக்கு வந்து சம்பாதித்துக் கொண்டு போனவர்களை தான் நாங்கள் அதிகம் பார்த்திருக்கிறோம். ஆனால் வந்து அத்தனை சொத்துக்களையும் இழந்துவிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வீரர் நடந்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் இவரை என்ன என்று சொல்வது? லக்னோ அணிக்காக விளையாடி வரக்கூடிய இந்த திக்வேஷ் ரதி, இவரை பற்றி தான் இப்போது எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், நான் என்னுடைய அந்த செயலை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் ஐபிஎல் நிர்வாகத்தின் மூலமாக தண்டனைக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறார் இந்த திக்வேஷ் ரதி. இவரிடம் எக்கச்சக்கமான பணம் கொட்டி கிடக்குமோ என்று சொல்லி கூட சந்தேகம் வருகிறது. அப்படி இருந்தால் தானே வந்து இத்தனை கோடி ரூபாயும் வந்து இழந்து விட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி இவருடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக அமைந்து கொண்டே இருக்கிறது. நேற்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற போட்டியின் போதும் அதே மாதிரி திக்வேஷ் ரதி நடந்து கொண்டார். இதன் மூலமாக அவருக்கு ஒரு போட்டி தடையும் இப்போது ஐபிஎல் நிர்வாகத்தின் மூலமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேக் சர்மாவோடு அவருக்கு ஏற்பட்ட இந்த முரண்பாடு என்பதும் கொஞ்சம் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. எப்போதும் ஒரு விக்கெட்டை வீழ்த்திவிட்டு இந்த திக்வேஷ் ரதி இந்த நோட் புக் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அவருக்கே உரிய பாணியில வந்து அப்படி ஒரு கையெழுத்து போடுற மாதிரி ஒரு சைகையை செய்துவிட்டு போவார். அது சில நேரங்களில் வந்து எதிர் அணி வீரர்களுக்கு எரிச்சலையும் ஏற்படுத்தும். அப்படித்தான் நேற்று அபிஷேக் சர்மா தன்னுடைய நிலையை இழந்து திக்வேஷ் ரதியோடு கடுமையான வாக்குவாதத்திலே ஈடுபட்டார். இதன் மூலமாக 2 பேருக்குமே இப்போது அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இப்படி இந்த நோட் புக் செலிப்ரேஷன் மூலமாக புள்ளிகளை, தகுதி இழப்பு புள்ளிகளை பெற்றிருந்தவர் 3 புள்ளிகளை இழந்திருந்தார். இப்போது நேற்றைய போட்டியோடு சேர்த்து மேலதிகமாக 2 புள்ளிகளை இழந்திருக்கின்ற காரணத்தால் மொத்தமாக 5 புள்ளிகள். ஆகவே ஒரு போட்டி தடை இப்போது அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, போட்டி ஊதியத்தில் இருந்து அவருக்கு 50% அபராதம் மீண்டும் விதிக்கப்பட்டிருக்கிறது. மறுபக்கத்தில் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு தகுதி இழப்பு புள்ளியும் அதேபோல் போட்டி ஊதியத்தில் இருந்து 25% அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது.